சரியான டிராஃபிக் கேஷ் காலங்கத்தாலே. அடிவேல் டைலாக் மாதிரி தான் இருக்குது. ஏற்றத்தில் இறக்கத்துலேயும் கூட்டிகிட்டு போகிறாங்களேன்னு. காலைல ஃப்ரீயாக இருந்துச்சு கேஷ். இப்போ பாருங்க ஒரே டிராஃபிக் டிராஃபிக் டிராஃபிக். ஈட்டல் ஃபால்ஸ் பார்த்துட்டீங்களா? ஸோ இப்போ அவ்வளோதான் கிளம்பியாச்சு. ஸோ பார்க்க எப்படி இருக்கேன். ஹாய் வாட்ஸ்அப், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடைக்கானல் வந்துருப்போம். ஸோ இப்போ வந்து கொடைக்கானல் இருக்க லோக்கல் பிஸ்னஸ் சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து இங்கே 2 நாள் ஸ்டே பண்ண போகிறோம். அதனால வந்து இப்போ முதல் நாள் வந்து இங்கே இருக்க லோக்கலில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நான் முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்க பார்க்குறேன். ஏன்னா வந்து இது வந்து குரூப் ரைடாக தான் வந்திருக்கோம். 8 பேர் வந்திருக்கும். அதனால ஃபன்னாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் யாரும் புதுசாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கான் வந்துட்டு ஆல் நோட்டீஸ் மட்டும் வச்சுருங்க. அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். அது வாட்ஸ்அப் ஸோ பின்னாடி பார்த்துருக்கு யோசஃபே நம்ம நிற்கிறத பார்த்தீங்களா? யோசஃபே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம ரெஸ்டாரண்ட்லேருந்து பார்க்குறது சூப்பராக இருக்குங்க. அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நான் இருக்கும் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். ஸோ தாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நீர் வெளிச்சு இருக்கா. இங்கேருந்து பார்க்க சூப்பர் வியூவாக இருக்கா. அப்படியே போனோம்னா வச்சுக்கிறீங்களேன், மழை ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க, பூரா பனிமூட்டம். இங்கேருந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதுதான் வியூ நம்ம இருக்கிற இடத்துல. அவ்வளோ நம்ம வந்து குளிக்கலை காசு. நான் வந்து ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபீவரு. ஸோ குளித்தா ரொம்ப இதாயிரும். அதனால் வந்து ஃப்ரெஷ் ஆகிருக்கேன். அவ்வளோதான். சோசஃபே அவ்வளோதான். நம்ம வந்து லோக்கலில் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். இப்போ காலைல போய் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் சுற்ற வேண்டியதான் கிட்டாச்சு. ஸோ என்ன பிளான் எதுவும் எனக்கு தெரியாது. இப்போ கண்டினியூ பண்ணுற வீடியோவை பாருங்கள். காலைல ஃப்ரீயாக இருந்துச்சு காய்ஸ். இப்போ பாருங்க ஒரே டிராஃபிக் டிராஃபிக் டிராஃபிக். ஓப்பனாக சொன்னால் என்ன பேசுனே தெரில காய்ஸ். எங்கே போகிறேன்னு தெரிஞ்சாச்சும் ஏதாவது பேசலாம். என்ன பேசுனே தெரில. சரி வாங்க. வெண்ணரம் பார்த்தீங்கன்னா போய் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே எங்கேயாச்சும் போய் சுற்றி பார்க்குற மாதிரி தான் ஃபால்ஸ். அப்படி வெயிலும் போடுது, குளிரும் அடிக்குது. என்ன பண்றது? சரியான டிராஃபிக் கேஷ். காலங்கத்தால எரிச்சலாக இருக்கு. அதாங்க கொடைக்கானல் இருந்தீங்கன்னா நைட் ரைடு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா வந்து ரோடு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து குண்டு குழிமாக தான் இருக்கும். நைட் வந்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாது. பார்த்துக்கிறேங்க.
அந்த டைம் நல்லா இருக்குங்க கார்னரிங் பண்ணுறதுக்கெலாம். ஜோசஃபே இதுதான் அந்த லேக்கு. ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் பண்ணிட்டு அப்புறம் ஓட்டி காட்டுறேன். ஹீட் இவ்வளோ இடம் கிடக்கு. ஜோசஃபே இந்த சாப்பிட்டோம். டேஸ்ட்லாம் அவ்வளோ ஒர்த்து இல்லைங்க, பட்ஜெட்டும் கூட வேஸ்ட்டு. ரொம்பலாம் மோசம் இல்லை, ஓகே தான், ஓரளவு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு எல்லாம். நான் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா சரிப்பா, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா மேட்ச் ஆகிருக்கிறது என்ன வாழ்க்கையிலே ஒரு மேட்ச் ஆக மாட்டேங்குது. பயமா இருக்கு. அடிவல் டைலாக் மாதிரி தான் இருக்குது. ஏற்றத்துல இறக்கத்துல பிடிட்டு போறாங்களே. தடவை குருத்தியா இருக்கும். சின்னதா இருக்கு. சரியா போறாங்க. உங்களுக்கு தெரியா தெரிய மாட்டேங்குது. நம்ம ரெண்டு வேலை ஜோடியே இப்ப புகையை பாத்தியா எப்படியே யார் பெத்த காரோ நம்மளுக்கு சாண்டா யூஸ் ஆகுது. கடைசி அவன் சோழர்கள் வந்து இடத்த நாங்க போவான் அப்படியே நடந்து போயிட்டு அப்படி அவன் வந்து அவர் பேசிக்கிருப்பா. அது சிஸ்டர் அப்படியே அண்ணன் கூட வருவாரு. ஆயிண்டு இன்ஜினியர்
எங்கேயோ போறோம்னு தெரியாம போய்கிட்டு இருக்கிறோம். பாப்போம். ட்ரக்கிங் தான் டாடே. வாடா வண்டிலே வராது. நடந்து வருமா? நடந்து வரோம். நாங்கள் வண்டியிலே போகிறோம். ட்ரக்கிங் ட்ரையானா கொஞ்சம் தூரமாக தான் வண்டியில் போகிறோம். அது ஏஞ்சி விடுதாண்டா நூறு எடுத்துக்கல இல்லாட்டி பொத்தி சாதமாக பொத்தி தூக்கிட்டு. அது சரி. அதனால இப்போ நான் பொத்தி போய்க்கிருக்கேன் சாதமாவை. நான் வீட்டில் சொன்னேன் என்னோட அண்டியே வந்துருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. யோசப் அது ஃபுல்லாக மிஸ்ட்டு தான், உங்களுக்கு தெரியுதா? அவ்வளோதான், அண்ணன் தம்பி சேர்ந்து போக வேண்டியதான். பாய் பாய். ஒன்னா இருந்தா ஒன்னா போக வேண்டியதான். மிஸ்டூல போறோம். நீ வேற இப்ப இல்ல சிறுமாயில் ஒரு வாட்டி போய் வண்டியை பள்ளத்துல தள்ளி விட்டுருப்போம். என்னப்பா பார்க்கிங் பிளேஸ். கூகுள் மேப் தானே, கூகுள் மேப் தானே தெரியும். அதுவும் இல்லாம யோசப் இது ஃபுல்லா மிஸ்ட்டுங்க, பூரா மிஸ்ட் தான். மிஸ்ட் மேல இருக்கு, கீழே இறங்குறீங்க. கீழே இருக்குதா? இன்னும் கீழே மிஸ்ட் இருக்கு. ஓ இதுக்கே குளிர் ஆட்டுது. கல்ல போட்டு அவனை மண்ணி போட்டு அப்படியே சரியான அட்வென்ச்சரா இருக்குங்க அது. என்னங்க இறங்கிக்கிட்டே இருக்குது. அரை கிலோமீட்டர் இருக்கா? பூரா பேஷண்டா இருக்குது. இறங்க அங்க உட்காருவோம். ஃபுல்லா மிஸ்ட் தாங்க. எனக்கு அந்த பூவை மட்டும் பிடிக்காது. போய் எந்த பூவா? அந்த பூ போய் இப்போ நம்ம பின்னாடி ஃபுல்லாக ஒரே மிஸ்டாக இருக்குதா. பட் இன்னும் அரை கிலோமீட்டர் கீழே போகணுமா, அப்போ தான் நம்ம போகிற வியூ பாயிண்ட்டுக்கு போவோம். ஸோ நம்ம பாய்ஸ் ஃபுல்லாக பின்னாடி இருக்கிறாங்க. பூரா பின்னாடி ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் கைஸ். செம்ம அழகாக இருக்குது.
எல்லாரும் ஒரு போய் ஓடிட்டு முன்னாடி ஓடி அவளை விட்டுட்டு கடைசி போய் பாப்பேன் கடைசி போய் ஒரு 1/2 மணி நேரம் இல்ல பஸ் போற உண்டு எடுத்தாச்சு. திரும்ப இறங்க ஆரம்பிச்சிட்டோம், ட்ரக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். போய்கிட்டே இருக்கு கைஸ், கீழே அதுக்கு எந்த இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. எல்லாம் மண்ணில் பேசுங்க, நல்லா பேசுங்க. வழுக்குது. சாக்கடா. யோசப்பே ஃபைனலாக வந்துட்டோம் நினச்சேன், பட் இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கான். நம்ம படையிலே காணோம். தெரிஞ்சு இறக்கி விட்டு அவங்க ஏற்றாங்க நினைக்கிறேன். மெதுவா மேலதான் இருக்கு மிஸ்டர் ஃபுல்லாம். இந்த ஃபால்ஸா? இந்த வியூக்கு வர்றதுக்கு தான் நம்மளை போட்டு எவ்வளோ தூரம் ட்ரக்கிங். இது ஃபுல்லாக மிஸ்ட்டு. ஓடுங்க, ஃப்ளோல வந்துருச்சு. எடுத்தாச்சு. 1 2 3 ஆம்ஜி தூம்ஜி ஜிகு ஜிகு ஆம்ஜி தூம்ஜி ஜிகு ஜிகு ஜிகு. நீங்க ஒரு பதே இன்னும் தவளை போடுது. ஆம்ஜி தூம்ஜி மைக்கே ஃபைனலாக ட்ரக்கிங் பண்ணி வந்து டால்ஃபின் ஹவுஸுக்கு வந்துட்டோம். எனக்கு வீடியோடா ஒரு ஆளை பார்த்து ஆடிக்கிறதா நாங்கள் அடிக்கிறோம். மியூசிக் மட்டும் நான் ஜோசஃபை தான் டால்ஃபின் ஹவுஸ். இப்படி மேல வந்துடுங்கடா. எங்கேயும் நடந்து போனேன், அதை எடுத்துக்கியா? அதை எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் கிளிப் மேலே ஜோசஃபை டால்ஃபின் ஹவுஸுக்கு போயிட்டு வந்துட்டோம். திருப்பி ஏறுறப்பெல்லாம் வீடியோ எடுக்க முடியுங்க, சத்தியமாக உள்ள மூச்செலாம் வாங்கிருச்சு, அது எடுக்கலை. ஸோ அதோட இப்போ வந்து ஒரு நீர்வீழ்ச்சிக்கு வந்திருக்கோம். அதை நான் போயிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். முடியல, தொடலாம் ஏறி பிடிச்சிக்கிச்சு கைஸ். நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்னோ தெரியல. பாத்துக்கிறியா? சரியான சில்லுன்னு இருக்கு கைஸ். ஏண்டா இவ்வளோ சில்லுன்னு இருக்கு, இல்லையாடா குளிக்க போனேன்?
வலிக்குதுடா வலிக்கு போற பக்கம் பார்த்தா டிஸ்கவர் சேனலா மாறிடும் போல. தண்ணி வந்துருக்கு. எதனால வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பெரிய மாபெரும் கோயில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு பல்லு இந்த லேக்கை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா வலிக்குது. ஒரே இடம் இதுதான், வேற எந்த இடமே கிடையாது. இதுக்குள்ள நம்ம திரும்ப போயே ஆகணும். இதுக்குள்ள புரிஞ்சா நம்ம போகணும். போட்டு வரீங்க உள்ள போகணும். போய் திரும்ப வந்து குளித்த இடம் இந்த இடமா தான் சொல்றாங்க. போய் திரும்ப இங்க நான் வந்து யோகா பண்ண வரேன் குளிச்சுட்டு அப்படின்னு நம்ம சொல்றாரு. போய் திரும்ப பேரன் இருந்தா இருக்காரு. தம்பி திரும்புங்க, காலு பீஸ் திரும்புங்க. அப்படியே இவர்தான் போய் திரும்ப ஒரு பேரு. நான் தான் ஒரு சின்ன பேரு. வணக்கம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஏன் கால்லாம் வரையுது. காலி போய் பீஸ் இங்க பாருங்க, காமெடி பாருங்க. அனகொண்டா போண்டா. இது ஒரு காமெடி. அனகொண்டா காணது தண்ணியில வாழ்றது. எப்ப போனீங்க? என்னடா தண்ணியில போன அப்புறம் நான் பேண்ட் போட்டிருக்கேன். பேண்ட் போட்டிருக்கேன். நல்லா வேற இருந்து வச்சு கையில பூரம்பன் போச்சு. நீ நல்லா நல்லா மவுண்ட் தர போறியா? தெய்வமே நான் உள்ள என்ன போடா. ஐயோ ஒண்ணுமே பண்ண முடியல. போயிட்டு நல்லா இருக்காப்பா. தெரியுமே தள்ளி விட்டுறாதரா. நானே இப்ப கண்டென்ட் வந்து வாழ்ந்துருக்காங்க. ஐயோ செம்ம லொகேஷன் கைஸ். அட்வென்ச்சரா இருக்குது. அப்படியே போனா நாசமா போகன்றியா? அப்படிதானே? என்னடா சொல்லிட்டு இருக்க? வாடா நம்ம இப்போ அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போயிருந்தோம். நீர்வீழ்ச்சி இந்த இருக்கு. காவியா
சோசப் நம்மளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அழகாக சன்செட் ஆகிட்டு இருக்குது. சொல்லப்போனால் சன்செட் இங்கே தான் ஆக வேண்டியதான். நம்ம மிஸ்டாக கவராக இருக்கணும், அதனால காட்ட முடியல. ஓகேவா, அதனால தான் இங்கிட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறேன். சோசப் பின்னாடி பார்த்தீங்களா அப்படியே நைட் ஆகிட்டே வருது. இது சூப்பராக இருக்குங்க. இங்கேருந்து பார்க்குறது நிறைய பேக் கேமராவில் காட்டுறேன். குளிர்றதுக்கு அதான் பேச முடிய மாட்டேங்க. ஸோ இப்போ பரவாயில்லாம இரிட்டேட்டுச்சுங்க. பட் ஐஃபோனில் வந்து பிரைட்டாக காட்டுது. இருங்க நான் ரைட் ஆட்டுமா. ஆனால் இருட்ட குளிர் அதிகமாகுது கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:32. பாய். சோசப்பே நைட் நம்ம வந்து சுத்த தான் கிளம்பிட்டோம். பட் வந்து வீடியோ எவ்வளோ கிளியராக இருக்கலாம் தெரியல. ஏன்னா பார்க்க இருக்கனால நம்ம டிஸ்பிளேல வந்து இந்த புள்ளி புள்ளியாக அடிக்கும். நைட்டு வீடியோ சும்மாலே புள்ளி புள்ளியாக அடிக்கும். இப்போ அதுக்கு மிச்சமாக இருக்குது. நைட்டு வந்து எங்கடா போகிறோம்? லேக்குக்கு தானே போகிறோம். நான் போயிட்டு வரணும் பண்ணுறேன். யோசப் பூரா வந்து மேகமூட்டமாக இருக்குது. பார்க்க இருக்கனால வீடியோ வந்து எவ்வளோ கிளியராக இருக்கலாம்னு தெரியல. இப்போ வந்து நாங்கள் லேக்கில் உள்ள பர்ச்சேசிங்கில் தான் இருக்கோம். அத்தனை கேட்க சொன்னேன் ஃபஸ்ட்டு. What sir? Noodles sir. Noodles sir. I don't like noodles sir. Only. Oh, this one like this. No, no, no. ஆமா அவ்வளவு பெரிய ஆட்கள் ப்ரமோஷன் பண்றது. வரும் ஒரு நாள் நம்மளும் பெரிய ஆள் ஆகும். மாமா டோரிமான் my favorite bro. மணியாடுது. மணியோட இருக்கு. தேவா எப்படி இருக்கீங்க? ஆடு பேசிக்கணும் அந்த படம் தானே. சூப்பர். அது தமிழ் சொல்லு. தமிழ் சொல்லு. அதாவது தேவா எப்படி இருக்கீங்க? நல்லா ஆத்தடி கொண்டு அமெசிக்ஸ் செட் ஆகுமா? இந்த மாதிரி பஜ்ஜி எவ்வளோ ப்ரோ? 50 ரூபா.
தெரியலடா கையில் என்னடா ஒன்றுமே தெரியல கையில். எதுவுமே தெரியலையா? வாய்ந்தல சூடு கம்மியாக இருக்கு. அங்கே சாப்பிட்டது ஸோ யோசஃபே, இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஆடியோ மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். ஏன்னா டே 1ல் வந்து என்னன்னு தெரில, ஆடியோ என்ன தான் ரிகவர் பண்ணி பார்த்தாலுமே ஆடியோ வந்து லைட்டாக தான் வந்துச்சு, பட் சவுண்ட் அவ்வளோ வரல. பட் டே 2ல் வந்து நான் அதை வந்து ரிகவர் பண்ணிட்டேன். ஸோ அது டே 2 வீடியோ வந்து இந்த வீடியோக்கு அடுத்து வந்துடும். ஸோ அதே மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து புதுசாக வரவங்க வந்து புதுசாக வீடியோ பார்க்குறவங்க வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல்லைக்கான் வந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக காட்டும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. நெக்ஸ்ட் ரைட் வீடியோலாம் இனிமேல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இனிமேல் ஃபன்னாக இருக்கும். ஸோ இப்போ எல்லோரும் பைக் ஓட்டுறப்ப ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. முடிஞ்சாலும் லாங்கில் போகிறப்ப ரைடிங் க்ளவுஸ் ஜாக்கெட்லாம் போட்டு பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. நம்ம ரோட்டில் எப்படி தான் ஒழுங்காக போனாலுமே நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வரவங்க எப்படி வரவங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் எல்லாமே ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. முடிஞ்சாலும் லாங்கில் போகிறப்ப ரைடிங் க்ளவுஸ் ஜாக்கெட்டு போட்டு பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. லவ் யூ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.